ஓம் சரவணபவா. என் அன்பு பிள்ளையே, உன் மனதில் சில நாட்களாக ஒரு சுமை இருக்கிறது. அதை யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ அமைதியாக தாங்கிக் கொண்டிருக்கிறாய். என்ன ஆகும்? எப்படி சரியாகும்? எப்போது இந்த நிலை மாறும்? இந்த எண்ணங்கள் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம். ஆனால் இன்று முருகன் உன்னிடம் சொல்கிறார், உன் கவலை நீ நினைப்பதை விட விரைவாக மறையப் போகிறது. நீ இப்போது இருக்கும் நிலை நிரந்தரம் அல்ல, அது ஒரு தற்காலிக சோதனை. நீ வலிமையானவன் என்பதை உனக்கே உணர்த்த இந்த அனுபவம் வந்துள்ளது. முருகன் உன்னை கைவிடவில்லை. நீ தனியாக இல்லை. அவர் உன் அருகிலேயே இருக்கிறார். நீ அழுத தருணங்களும் அவருக்கு தெரியும். நீ அமைதியாக தாங்கிய வலியும் அவருக்கு தெரியும். அதனால்தான் இப்போது அவர் சொல்கிறார், நான் உன் சுமையை மெதுவாக குறைக்கிறேன். இன்னும் சில நாட்களில் ஒரு சிறிய மாற்றம் தோன்றும். ஒரு நல்ல வார்த்தை, ஒரு உதவி, ஒரு சந்தோஷ தருணம். அதுதான் உன் வாழ்க்கையில் மாற்றத்தின் தொடக்கம். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, நம்பிக்கை விடாதே. இன்று மனமாற ஓம் சரவணபவா 3 முறை சொல்லு. உன் மனம் இலகுவாகும். உன் கவலை குறையும். முருகன் உன் வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு செல்கிறார். இன்று இருக்கும் சுமை நாளை நினைவாக மாறும். இதுவே முருகன் அருள் வாக்கு. ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே. நம்பிக்கை வை, கவலை மறையும். முருகன் உன்னுடன் இருக்கிறார். ஓம் சரவணபவா.